அரசு மருத்துவர் மீது கத்தி குத்து, உண்மை என்ன? சென்னையை அடுத்த கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் அரசு மருத்துவர் மீது கத்திக்குத்து சம்பவம் நடந்தது ஏன் என்பது குறித்து அரசு மருத்துவர் விளக்கம் அளித்துள்ளார். தாய்க்கு சரியான சிகிச்சை அளிக்காததால் தான் இளைஞர் மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறதே என்று செய்தியாளர் கேட்டதற்கு மருத்துவமனை மருத்துவர் கூறியதாவது: புற்றுநோய் என்பது எவ்வளவு விரைவாக கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக சிகிச்சை அளித்து குணப்படுத்தும் வாய்ப்பு உள்ளது. வரும்போதே முற்றிய நிலையில் இருந்தால்தான் மருத்துவமனையில் தெரப்பி சிகிச்சை அளிக்கப்படும். ஆரம்ப கட்டத்தில் வந்திருந்தால் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை அளித்து குணப்படுத்தி இருக்க முடியும். ஆனால் கத்தியால் குத்தியவரின் தாய் மருத்துவமனைக்கு வரும்போதே புற்றுநோய் முற்றிய நிலையில் மற்ற உடல் பாகங்களுக்கு பரவிய நிலையில் தான் வந்தார். அதனால்தான் அவருக்கு ஹீமோதெரப்பி கொடுக்கப்பட்டது. ஹீமோதெரப்பி கொடுத்தாலுமே புற்றுநோய் பரவும் வாய்ப்பு உள்ளது. அந்த மாதிரி இருக்கும் நிலையில்தான் அவருக்கு புற்றுநோய் நுரையீரல் வரை பரவி இருப்பதாக மருத்துவர் கூறியிருக்கிறார். இந்நிலையில்தான் தொடர்ந்து சிகிச்சை வேண்டாம் என்று நோயாளியும் அவரது மகனும் தாங்களாகவே மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு சென்றிருக்கிறார்கள். இந்நிலையில் தாய்க்கு சிகிச்சை அளித்த மருத்துவரை விக்னேஷ் கத்தியால் குத்தியிருக்கிறார். ஆனால் புற்றுநோய்க்கு 100% சிகிச்சை அளித்து குணப்படுத்த முடியும் என்பது உத்தரவாதம் இல்லை. புற்றுநோய் பரவி இருக்கும் தன்மையை பொறுத்துதான் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஆரம்ப கட்டத்திலேயே வந்தால்தான் சிகிச்சை அளித்து குணப்படுத்த முடியும் என்று மருத்துவர் விளக்கம் கொடுத்துள்ளார். மருத்துவமனையில் பணியில் இருந்த மருத்துவர் பாலாஜி மீது கத்திக்குத்து சம்பவம் நடந்தது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. மருத்துவரிடம் சிகிச்சை பெற்ற நோயாளியின் உறவினர் மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் இந்த சம்பவத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அரசு மருத்துவமனையில் பட்ட பகலில் மருத்துவர் மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதல் அங்கிருந்தவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. இந்த சம்பவத்தில் பலத்த காயமடைந்த மருத்துவர் பாலாஜி அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.